வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் மற்றும் வேதிக் ஆஸ்ட்ரோ ஊழியர்கள் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 20, 2025 20/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 8:18 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி மதியம் 3:46 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தீபாவளி, யம தர்ப்பணம், உல்காதானம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சந்திரன், துலாமில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்கள் உடம்புல இருந்த சங்கடமான விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உடம்புலையும் மனசுலையும் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக சில உதவிகள், கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த இடத்துல போகக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, இல்லை எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அந்த இடத்துல இருந்து வெளியில வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6, 7 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளே உங்களிடம் சரணடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன மாற்றத்திற்கான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் நீச்ச பங்கமாகி இருக்காரு. ஏன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால அந்த பரிவர்த்தன கிரகங்களோட சூரியன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது உங்களுடைய வேலை விஷயமாக சற்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல ஒரு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் அதன் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல ராசிநாதனும் புதனும் 2ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதாவது 5, 6 ஆகிய இடங்கள்ல உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அரசு அலுவலர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து சில மாற்றத்திற்கு உண்டான உதவிகள் செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் மனசுல இனம் புரியாத ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் வயப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்க எதிர்பார்க்காத சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய வழக்கு, இது எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெற்றிக்கான முயற்சிகளில் உங்களுக்கு சில புதிய நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி, அலுவலக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 10 பேர் இதற்கு உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். வேலை செய்கிற இடத்துல, வேலை செஞ்ச இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டி மழையில் நனைய வைத்து சந்தோஷப்படுத்துவார்கள். அது உங்களுக்கு மன நிறைவை தரும். தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் உடம்பு அசௌகரியம் பார்த்து செயல்படுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மேலதிகாரிகள் சொல்லி உங்களை பாராட்டு மழையில் நினையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். பெரிய மனிதர்கள் அல்லது பதவியில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமைத்தன்மை காரணமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, இன்று உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா ஃபாரின் போனவங்க, இல்லை வேலை விஷயமா பிரிஞ்சு சென்றவங்க, இவங்கெல்லாம் திரும்பி வந்து சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைக்கு நீங்கள் கொடுக்கும் அறிவுரைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்கள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவர்களின் மூலமாக ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். குடும்பத்தில் இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் யார் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டு இருந்தாரோ அவர் உங்க பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பை உணர்ந்து செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில புதிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக குடும்பத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தை அல்லது தாய், இவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய சொத்து பரிவர்த்தனையில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய பண வரவை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். இருப்பினும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது அடுத்தவங்க ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. இது ஒன்று தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வருங்க. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகளை செய்வார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் உதவிகரமாக இருந்து செயல்பட்டு உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் கூட உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்துவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. வேலை சம்பந்தமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால மனசுல ஒரு விதமான சலனம் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் இந்த தடுமாற்றத்தின் காரணமாக, அதாவது உள்ளுக்குள்ளார ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்றதுதான். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான எதிரிகளுக்கு நீங்களே ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பேசுவது நல்லது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. அதில் இருந்த தடைகள் விலகும். தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தாய் தந்தையர் உங்களுக்கு முழு மூச்சாக செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக திருமண வயதிலிருந்து திருமணம் பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார சீக்கிரமாக திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். நண்பர்கள் விஷயத்தில் நண்பர்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவார்கள். அதனால் அவர்களை பற்றிய உண்மைத்தன்மையை தெளிந்து விலகி இருப்பதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு குடும்பத்தில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆக்சுவலாக உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம். ஆனாலும் உங்களுக்கு இன்னைக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, சனியின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனாவசிய பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது அவங்க ஒத்து போவாங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் துரோகிங்கிறத இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகளால் வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வேலையில் இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்திலும் இன்னைக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அதாவது நிலம், வீடு, மாடி எடுத்து கட்டுறது, வண்டி வாகனம் மாற்றுவது போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. இன்றைக்கி அவங்ககிட்ட பேசினா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல்னால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி காரிய சாதனைகள் செய்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த ஒரு நபரை சந்தித்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் களத்திரஸ்தானாதிபதியான சுக்கிரன் சந்திரன் சேர்க்கைக்கு சனி பார்வை. இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி அவஸ்தைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த வியாதி இல்லான்ட்டு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் தாயார் விஷயத்துல கொஞ்சம் அவங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற தைரியமான நாள். பதவி உயர்வு, வியாபார உயர்வு, வியாபாரத்தில் தேர்ச்சி போன்ற விஷயங்களால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய வழக்குகளில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதைரியமும் ஆரோக்கியமும் தெளிவான சிந்தனையும் ஏற்பட்டு பிரச்சனைகளை சமயோஜிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய மனசுல அவர்களின் மீது இருந்த அவநம்பிக்கை விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தேவைக்கான பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு மரியாதை, பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வசதி வாய்ப்புகள் பெருகும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல விற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நில முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு திடீர் தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புலையும் மனசுலையும் இருந்த கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களும் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்பட்ட வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைப்பீர்கள். மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புதுசா வேலைக்கு சேர்றதுக்கோ இல்ல புதிய இடம் மாறுதலுக்கோ வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் வருமான உயர்வும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் விலகும். தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தை வழியில் அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மகர ராசி. பாக்கியஸ்தானாதிபதியும் தசமஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மனசில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அவர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அல்லது அவமானங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அரசு உத்தியோகத்தில் இருந்து வேலையில பிரச்சனையாகி உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா மீண்டும் வேலை இழப்பிலிருந்து விடுதலை கிடைத்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சந்திரன் தன்னுடைய உங்களுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனா சாயந்தரத்துக்கு மேல தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள், குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, மேல் அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ உங்களுக்கு ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்ப ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் பயத்தை ஏற்படுத்தும். கடந்த கால எதிரிகள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதாவது அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வீரியம் மிக்கதாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இந்த பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். இளைய சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு மனசில் அவங்க பண்ணின தப்பு தான் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். நிறைய பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கவனமா இருங்க. இன்னைக்கு பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பொய் பேசாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி பொய் பேசினீங்கன்னா அது உங்களுக்கே ரிட்டாலியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பி தாக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மன அழுத்தம் மன வருத்தம் ஏற்படும். தேவையற்ற எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வரவேண்டிய பண பாக்குகளில் தடுமாற்றம் ஏற்படும். கேட்டால் சண்டைக்கு வருவாங்க. கொடுக்கலன்னா நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க சண்டை போட்டாலும் அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். பண இழப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரின் எதிர்ப்பு பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா தந்தை அல்லது இளைய சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. சப்தமஸ்தானத்துல சுக்கிரன் சந்திரன், இதுல சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக சூரியனுக்கும் சரி சுக்கிரனுக்கும் சரி நீச்ச பங்க பலனை கொடுக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றலை வாழ்க்கை துணை மூலமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பணத்துக்காக கொஞ்சம் எதிரிகிட்ட கூட கை நீட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண விரயத்தை ஏற்படுத்தும். உங்க கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளிடமிருந்து கூட பண வருமானம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுயமரியாதைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் குழந்தைகளின் செயல்பாடுகள் அவர்களுடைய வீரியமிக்க செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இப்போ வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்று. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில், அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று உத்தியோக விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.